பைபிள் எஸ்எம்எஸ் ஷூட்டுக்கு ரெடி பண்ணியாச்சா? இல்லை ஜெசிப்பா, ரெடி பண்ணல இன்னும். லாஸ்ட் வீக் எபிசோடே இன்னும் முடியலையே. அதுவே 2 வீக் கண்டினியூல தானே போட்டு முடிச்சிருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும்ல. ஆமா, லாஸ்ட் வீக்கோட கண்டினியூஷன் தான் இந்த வீக். அதை தான் நான் கேட்குறேன். அதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம ஹவு டு ப்ரேன் மட்டும் சொன்னோம். அதாவது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்கோம். யார்கிட்ட ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், அப்புறம் ஜெபம்னா என்ன, எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஜெபிக்கணும், கரெக்ட், எப்போ ஜெபிக்கணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க? நீ கேக்குற இந்த எல்லா क्वेश्चनக்குமே இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க? ஆமா. நீங்க ஜெபம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் கூட நீங்க தனி ஜெபம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. என்னைக்காவது கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்காரு? இது நீ கேக்குற இந்த எல்லா क्वेश्चनக்குமே வந்து நான் இந்த எபிசோட்ல ஆன்சர் வச்சிருக்கேன். Praise the Lord brothers and sisters, welcome to Bible SMS. அடிங்களா எவாஞ்சலிஸ்ட் சிஸ்டரோட கான்வர்சேஷன்லயே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, இது லாஸ்ட் வீக்கோட கண்டினியூஷன் தான். ஸோ வேகமாக இந்த கொஷனுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பார்த்து இந்த எபிசோட முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? இயேசுவே வந்து லூக்கா 11:2 மத்தேயு 6:9 அவருடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கற்றுக் கொடுக்கும் போது அவர் வந்து அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க, பரலோக பிதாவின் இடத்துல தான் வந்து பிதாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கர்த்தர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 2 வசனங்கள் மட்டும் இல்லை, நிறைய வசனங்கள் இருக்கு. கர்த்தர் வந்து நம்ம பிதா கிட்ட தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பைபிள்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த ஒரு 2 வசனங்கள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். அப்போ நம்மளோட ஜெபங்களை வந்து எப்பவுமே நம்ம பிதா கிட்ட தான் நம்ம இயேசு மூலியமாக நம்ம ஜெபிக்கணும். யார்கிட்ட, யார் மூலியமா அப்படின்னும் போது பிதாவின் இடத்துல இயேசு மூலியமாக. ஏன்னா இயேசுவே வந்து சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல செல்ல முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் மூலியமா ஜெபிக்காம வேற யார் மூலியமா ஜெபிச்சாலும் நம்ம பிதாவின் இடத்துல செல்ல முடியாது. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணும்போது பிதாவின் இடத்துல இயேசு மூலியமா ஜெபம் பண்ணணும். இயேசு கூட நம்மளுக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? யோபு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 9வது வசனம், 15வது வசனம், 20வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசுவே நம்மளுக்காக பரிந்துரை தேவனிடத்துல ஜெபம் பண்ணியிருப்பாரு. நம்மளுக்காக ஒருத்தர் பரிந்து பேச முடியும்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் கூட நம்ம ஜெபிப்பாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ரோமர் 8:26-27 வசனங்களை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவாரு அப்படின்றத நம்ம இந்த வசனங்களை படிக்கலாம். எப்படின்னா, நம்ம ஜெபம் செய்யும் போது நம்ம ஜெபிக்கிறதுக்கு வார்த்தைகளே தெரியாம திகைத்து நிற்கும் பொழுது நம்ம அமைதியா இருந்தாலே போதும், நம்மளுக்குள்ள இருக்க பரிசுத்தாவினர் நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவாரு. நம்மளுக்கு என்ன தேவைன்றது நம்ம பரிசுத்தாவினருக்கு, நமக்குள்ள இருக்க பரிசுத்தாவினருக்கு தெரியும், நம்ம பரலோக பிதாவுக்கும் தெரியும். இப்போ நம்ம எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வேகமா பார்த்துடலாம். 5 மற்றும் 6:31 வந்து கர்த்தர் நம்ம எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னா, உலக பிரகாரமான காரியங்கள், நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம உலக பிரகாரமான தேவைகள் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது வந்து பிதாவே அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா மத்தேயு 7:11 கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை வந்து கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு நம்மளுக்கு எது தேவை, என்ன நன்மையான காரியங்கள் தேவை, நம்ம ஜெபம் நம்ம இன்னொரு வசனத்துல பாக்குறோம், நம்ம ஜெபம் பண்றதுக்கும் அதிகமா நம்மளுக்கு தரக்கூடிய தேவன் அவரு. அப்படி இருக்கும்போது நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம ஒரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டாம். மாறாக நம்ம எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்றத பார்த்தா, மத்தேயு 9:38, லூக்கா 10:2 இந்த 2 வசனங்கள்ல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பரலோக ராஜ்யத்தோட அறுவடைக்காக, ஆத்ம அறுவடைக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து மத்தேயு 26:41-44, மார்க் 14:35-39, லூக்கா 22:40 இந்த வசனங்களை படிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து சோதனைக்கு உட்படாதபடி ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம சாத்தானால சோதிக்கப்படக்கூடாதபடிக்கு நம்ம ஜெபம் செய்யணும். இல்ல மத்தேயு 26:41-44 இல்ல மார்க் 14:35-39 நம்ம படிக்கும் போது பார்த்தோம்னா, அவர் அந்த கெத்செமனி தோட்டத்துல அவர் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு வந்து ஜெபம் பண்ணியிருப்பாரு. அதாவது அவருக்கு இருந்த அந்த சோதனை வந்து முடிஞ்சா என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு வந்து ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஆனா அதை முடிக்கும் போது
அன்றியும் உமது சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 7:21 நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்காக ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய சித்தம் நிறைவேறதுக்காக கிடையாது. எப்பவுமே நம்மளுடைய சித்தம் நம்மளுடைய ஆசை நிறைவேறணுன்றதுக்காக நம்ம என்னைக்குமே ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஜெபம் பண்றதை காட்டிலும் நம்மளுக்கு எது தேவை அப்படின்றது வந்து நம்மளுக்கு தேவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம அவருடைய சித்தத்துக்கு விட்டுட்டோம்னா அது நம்ம நினைச்சதை விட மேன்மையான நன்மையாக தான் இருக்கும். ஸோ இயேசுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி இல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படி சிலுவை மரணத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய நாம மகிமை தான் பட்டுச்சு. இப்போ இதே காரியம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் கூட யோபு வந்து அவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் சோதிக்கப்படக்கூடாது, பாவம் வந்து சோதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் வந்து அவர் பாவம் செய்யலைன்னா கூட, இவ்வளோ நீதிமானா இருந்தா கூட அவருடைய நாமம் மகிமை பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து சோதிக்கப்பட்டாரு. நீங்க நீதிமானா இருந்தும் நீங்க சோதிக்கப்படுறீங்க அப்படின்னா வந்து அது தேவனுடைய சித்தம். என் முன்னிலைமையை காட்டிலும் உங்களுடைய பின்னிலைமை யோபுவை போல மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி காரியங்களுக்காக தான் ஜெபிக்கணுமே தவிர உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஜெபிக்க கூடாது. ஸோ நம்ம வந்து நம்ம சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்கணும். அப்புறம் நம்மளுடைய சித்தத்தின்படி இல்லாம தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்கணும் அப்படின்றதுக்காக ஜெபிக்கணும். நம்மை பகைக்கிறவர்களுக்காக வந்து ஜெபம் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ அதுவும் நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு ஜெப குறிப்புல நம்ம அதையும் வந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி லூக்கா 6:21-36 வந்து கர்த்தருடைய 2ஆம் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது. அதாவது அவருடைய சமூகத்துல நம்ம நிற்கிறதுக்கு நம்ம தகுதியுள்ள பாத்திரமா இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். லூக்கா 21:36 நம்ம உபத்திரவ காலத்துல நம்ம விடுபட்டுறக்கூடாது, 2ஆம் வருகையில நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படணும், மனுஷகுமாரன் முன்பாக நம்ம நிற்க தகுதியுள்ளவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்றது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது, மனுஷகுமாரனுக்குமே தெரியாது. அதற்காக தான் அவர் வந்து பைபிள்ல வந்து நிறைய உவமைகள் சொல்லியிருக்காரு. அது புத்தியுள்ள கன்னிகள் உவமை, அந்த மாதிரி நிறைய உவமைகள் சொல்லி நம்ம இதற்காக நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அந்த நாள் என்னைக்கு அப்படின்றது வந்து தெரியாது. அப்படின்றனால நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், என்னைக்குமே நம்ம வந்து ஆயத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து ரொம்ப கவனமா ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த டைம்ல வந்து ஜெபம் பண்ணணும். இயேசுமே வந்து பைபிளில் நிறைய பரிசுத்தவான்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய டைமில் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுதோ அத்தனை வாட்டி ஜெபம் பண்ணணும். நம்ம சுருக்கமாக ஜெபம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வளவலன்னு நீண்ட ஜெபங்கள் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். அதே டைமில் நம்ம சுருக்கமாக எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் இன்னும் ஒரு முக்கியமான வசனம், நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம், இந்த எபிசோடோட முடிவுக்கு வந்துட்டோம். கொலேசியர் 4:2 தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது எப்படி இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் எப்படி நம்ம ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு தியானிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை செய்யும் போதும் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை, இந்த ஒரு வேலையை வந்து உங்களுடைய நாம மகிமைக்காக தான் நான் வந்து செய்கிறேன். நீங்கள் வந்து எதனா ஒரு வேலை செய்வீங்க, இல்லைன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ டெசிஷன் எடுக்க வேண்டிய, எத்தனையோ முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கும் போதும் ஒரு சின்ன சின்ன வேலையை துவங்கும் போதும் சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு அந்த வேலையை துவங்கணும். அப்போ அது வந்து கர்த்தர் வந்து அதை வந்து உங்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அதை வந்து நல்லா ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு வந்து அதை முடித்து கொடுப்பாரு. ஸோ அப்படி நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எந்த வேலை செய்தாலும், நீங்கள் சமைக்கும் போது அந்த மாதிரி நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே நம்ம மனசுக்குள்ள நம்ம கர்த்தரை துதிச்சுக்கிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன ஜபங்கள் வந்து சொல்லிக்கிட்டு, ஏன்னா ஜபம் அப்படின்றது வந்து என்ன, நம்ம வந்து நம்ம தேவனிடத்துல நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது தான். நம்ம நிறைய பேர் வந்து ஜபம்னாலே இப்படிதான் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் எழுதி வச்சு இது மாதிரி தான் ஜபிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து தான் ஜபிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்ல சிஸ்டர் சொன்ன மாதிரி, சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்க ஜெபம் பண்றீங்களா, நீங்க எப்போ ஜெபம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் வந்து எப்பவுமே போகும்போது, பைக்ல போகும்போது, குளிக்கும் போது, அந்த மாதிரி நான் வந்து
பேசிட்டே இருப்பேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நீங்க பேசிட்டே இருக்கணும். அதுதான் ஜெபம். கர்த்தர்கிட்ட ப்ரேயர்னாலே வந்து நம்ம கர்த்தருக்கும் நம்மளுக்கும் உண்டான கம்யூனிகேஷன். பேசிக்கிட்டே இருப்பேன் நிறைய வாட்டி. உண்டான கம்யூனிகேஷன் அப்படின்னும் போது நம்ம பேசுவோம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா அவங்க நம்ம கிட்ட திருப்பி பேசுவாங்க இல்லையா? நீங்க இப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது, பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு சில டைம்ல கர்த்தர் வந்து நம்ம கிட்ட பேசுவாரு. என்கிட்ட நிறைய வாட்டி வந்து பேசியிருக்காரு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு வாட்டி பைக்ல போகும்போது திடீர்னு யாரோ, அதாவது உள்ளுக்குள்ள வந்து ஒருத்தர் வந்து பேசுனாங்க. அதாவது ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திடீர்னு ஹெல்மெட் வந்து முன்னாடி பைக்ல வச்சிருக்கேன், ஹெல்மெட் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் டக்குன்னு என்ன பண்ணேன், பைக்கை நிறுத்திட்டு ஹெல்மெட் எடுத்து போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கேன். ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய கல் வந்து டங்குன்னு இங்க வந்து அடிக்குது. அப்போ வந்து நான் அந்த ஹெல்மெட் போடாம இருந்திருந்தேன்னா இந்த இடத்துல வந்து அடிச்சிருக்கோம் அந்த கல். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் உங்ககிட்ட திருப்பி பேசுவார். ஸோ அதுதான் வந்து ஜெபம். நம்ம இந்த 2 எபிசோட்லையும் ஜெபம்னா என்ன, எப்போ ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும் அப்படின்றத வந்து இயேசு என்ன சொல்லியிருக்காரு, பைபிள்ல இயேசு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஜெபத்தை குறித்து பைபிள்ல அநேக வசனங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரேயர் லைஃப் எபிசோடே வந்து இன்னும் ஒரு 2-3 எபிசோடு போகும். நம்ம இன்னையோட இந்த பிரேயர் லைஃப் எபிசோடு வந்து முடிச்சிடலாம். அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நம்ம உங்களை சந்திக்க போறோம். இந்த பிரேயரையும் தாண்டி ரொம்பவே முக்கியமானது என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அந்த டாபிக்கை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் ராபர்ட். பிரைஸ் தி லார்ட்.